ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து பார்க்க போனால் த பஜாஜ் பல்சர் 180 டபுள் டிஸ்க் இதோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ஏற்கனவே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதோ பாருங்கள், இதுதான் அந்த வண்டியிலேருந்து ட்ரை பண்ண பெட்ரோல். இப்போ வந்து இந்த பெட்ரோல் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நேராக இங்கேருந்து பெட்ரோல் பங்க் போய்ட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போட்டு 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வண்டி டேராக எடுத்துகிட்டு போய்ட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்ற போகிறதில்ல, இது வந்து ரிட்டன் அவங்களுக்கே ஊற்றி கொடுத்துடலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து ஊற்றி கொடுத்துடலாங்க அவங்களுக்கு. இப்போ நேராக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். டேரெக்டாக நம்மளுக்கு போய்ட்டு பங்க்கில் பெட்ரோல் கழிச்சுன்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அடியில் எங்கே காலியாவதோ அங்கே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாங்க. இப்போ டேரெக்டாக நான் வந்து பெட்ரோல் பங்க்கு போய்ட்டு அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், பெட்ரோல் பங்க் வந்துச்சு. பெட்ரோல் பங்க் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து இன்னும் இருக்குது. நம்ம வந்து கேனில் பெட்ரோல் வந்து வாங்கிட்டு போயிடலாங்க. கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு போய்ட்டு எங்கே பெட்ரோல் விலையாதோ அந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றி நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. விஜி 1 லிட்ரு பெட்ரோல் வாங்கியாச்சுங்க. இப்படி டேரெக்டாக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். கிளம்பிட்டு எங்கே வந்து பெட்ரோல் விலையாதோ அந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போய்ட்டு பெட்ரோல் வந்து எந்த இடத்துல காலியாதோ அந்த இடத்துலேருந்தே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த வண்டி வந்து எவ்வளோ சிசி என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து வண்டி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி நான் என்னென்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வண்டி வந்து எங்கே போய் ட்ரை ஆகினிக்குதோ அந்த இடத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எப்படியோ ஒரு வழியாக வண்டியிலேருந்து பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிடுச்சு. வண்டி வந்து அடிச்சடிச்சு போய்ட்டுருக்குது. ஃபைனலாக வந்து எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சடிச்சு தாங்க போய்ட்டுருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே நிறுத்தி. அவ்வளோதாங்க, வண்டியிலேருந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. உங்கள் ஃபைனலாக ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மக்கிட்ட இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதெல்லாம் 0 பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி. கேமராவில் உங்களுக்கு வந்து தெரியுதா என்னென்னு தெரியல, டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக இதாகிட்டுருக்குது. ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா 9.6 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. அதை வந்து 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு வேணா சைடில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பைக்கை வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணும்போது பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ், வண்டி இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்குன்னா 17 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறேன். டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிளராக இருக்கிறனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோம். இப்போ வாங்க இந்த வண்டியை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 178cc இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு பார்த்திங்கன்னா 16 ஹார்ஸ் பவர் at 8500 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இதோட டார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 40 Nm டார்க்கு at 6500 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 kg வருதுங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28.9 கிலோமீட்டர் வந்து ஓடிடும். எக்ஸாக்டாக 29 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டினா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்றதை வந்து பார்க்கலாங்க.
வண்டி இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சு. பஜாஜ் பல்சர் 180யோட ஒரு நார்மலான மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 தாங்க. அந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது வந்து பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரவுண்டாக எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுதாங்க நம்ம வண்டி ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியாச்சு. பட் வண்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு தெரியணுன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டே இருக்கிறேன். எங்கே வந்து பெட்ரோல் காலியாக நிற்கிதோ எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துலேருந்தே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடிக்குதுன்னா 56.7 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆஃப் ஆகுதா பார்ப்போம். அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நின்றுச்சு. இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடிக்குன்னா 57.3 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த பஜாஜ் பல்சர் 180 டபுள் டிஸ்க்கு 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தந்துருக்குதுன்னா 57.3 கிலோமீட்டர் வந்து தந்துருக்குதுங்க. கடைசியாக இன்னொரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆகலைங்க. உண்மையாக நான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மைலேஜ் தருன்ட்டு. அரௌண்ட் நான் ஒரு 40 to 45 தரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ மைலேஜ் தரும்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு கடைசியாக இன்னொரு டைம் வண்டியை வந்து காமிக்கிற பாருங்கள். இந்த பஜாஜ் பல்சர் 180 டபுள் டிஸ்க்கு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 57.3 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தந்துருக்குதுங்க. உண்மையாலே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மைலேஜ் தருன்ட்டு. உங்களுக்கு இன்னொரு டைம் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட பைக் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதேமாதிரி மறக்காமல் எங்கே வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் ஹெல்மெட் போடாமல் வந்து வண்டி எடுக்காதீங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ஏதாச்சும் கீழே நீங்கள் விழுந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. அதாங்க நான் இந்த வீடியோ எதாவது பண்ணி டாட்டா பை டேக் கேர். எல்லோரும் வந்து வெளியில் போகும்போது ஹெல்மெட் மட்டும் போட்டு போவாங்க.